தேவன் காணாத ஒன்றை வைத்து அடை போடுகிறார். அவர் சொல்றாரு, எது வரைக்கும்? கவனிக்கிறீங்களா? திரும்ப சொல்றேன், இது ஒரு பாவியின் வார்த்தை அல்ல, இது ஒரு ஆண்டு அறியாத மனிதனுடைய வார்த்தை அல்ல, உங்களையும் என்னையும் விட அதிகமாய் அறிந்தவர். அவர் சொல்லுகிறார், அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபிக்கிறவருக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் சொல்ல தமிழ் புரி நினைக்கிறேன். பல நேரங்களிலே we forget God's presence. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகிறோம். ஏன் தெரியுமா? வியாதி வருகிறது, வறுமை வருகிறது, போராட்டம் வருகிறது, ஜெபம் கேட்கப்படவில்லை. இல்லை, ஜெபம் கேட்கப்படவில்லை என்றாலும் தேவனோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, என் சமூகம் உன்னோடு கூட எப்போதும் இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா? எல்லாம் எனக்கு நேர்த்தியா இருந்தா கர்த்தர் கூட இருக்கிறார். இல்லை, இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமீன்னு சொல்ல மாட்டீங்களா? அது ஆமேனா? நீ சொன்னது ஆமேனான்னு கேட்டேன். ஸ்டைலாக சொல்றீங்க, கரங்களை நல்லா ஆமீன்னு சொல்லுங்க. யோசித்து பாருங்க, அவர் மறந்திருந்தால் நம்ம வாழ்க்கை என்ன இருக்கும்? என்ன தம்பி, 2 வீலர் ஓட்டுறீங்களா? 2 வீலர் ஓட்டுறீங்களா? எவ்வளவு விபத்து! இந்த விபத்துக்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு மரணங்கள் எப்படிலாம் வருது? கேஸில் வருது, என்னடி பார்க்குறீங்க, மின்சாரத்தில் வருது, ஃப்ரிட்ஜில் வருது, ஹீட்டரில் கூட வருது. இப்படிலாம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை மறக்கவில்லை என்பதற்கு காரணம் சொல்லுங்க, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நம்பர் 1, ஆத்துமாவின் முதல் போராட்டம், we forget the presence of God. இரண்டாவது சொல்ல நம்புகிறேன், we forget the purpose of God. இரண்டாம் வசனம், இதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து உன் இதுவரைக்கும் என் ஆத்துமாவில் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். கவனிங்க, இது நான் சொல்ல வந்த வார்த்தை கவனிங்க. தேவன் கசக்கி பிழிந்து ரசிக்கிறவர் அல்ல, என்னை வாழ வைத்து ரசிக்கிறவர். நம்புறீங்களா? அவர் கசக்கி பிழிந்து ரசிக்கிறவர் அல்ல, என்னை வாழ வைத்து ரசிக்கிறவர். நல்லா கவனிங்க, நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அன்னைக்கே என்னை கைவிடாதவர் 55 ஆண்டுகளாக அவரோடு நான் வாழ்கிறேன், 50 ஆண்டுகளாக ஊழியம் செய்கிறேன். இன்னைக்கு என்னை கைவிடுவாரா? என்னங்க, பாவியா இருந்தேன், ஆண்டவர் அறியாமல் இருந்தேன், நான் பட்டிமன்றம் பேசினேன், விரோதமாக காரியங்களை பேசினேன். அன்னைக்கே என்னை மறக்காத கர்த்தர் இன்னைக்கு என்னை மறப்பாரா? அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நம்ம எல்லாம் பக்தியான குடும்பத்தில் பிறந்தவங்க அல்ல. பிறக்கும் போதே பக்தியா யாருமே இல்லை. பாவியா பிறந்தோம், ஆனால் பக்திமானாய் மாறினோம். கவனிங்க,